நம தந்தைய நம. இன்றைக்கு நாம கழுத்து வலி, முதுகு வலி, அதுக்கப்புறம் கால் மூட்டு வலி, உடம்புல வாயு தேங்கிக்கிறதுனால ஏற்படக்கூடிய வலிகளை போக்குறதுக்குமே, இந்த வாயு தேக்கத்தினோட காரணத்தினால இறுக்கம் ஏற்பட்டு அது தளர்வு நிலைக்கு வர முடியாமல் கஷ்டப்படக்கூடிய தன்மையிலிருந்து வெளியே வர்றதுக்குமே, முடக்குவாதத்திலிருந்து மீண்டு உதவி செய்யக்கூடிய அப்படின்னு பலவிதமான பலன்களை கொண்ட ஒரு முத்திரை இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த முத்திரை ரொம்ப எளிமையா செய்யலாம். வாயு முத்திரையுமே ஆகாய முத்திரையும் இணைஞ்ச முத்திரை தான் இது. ஆகாய வாயு முத்திரை. வாயு முத்திரை ஆள்காட்டியவர்கள் கட்டவரலை கீழே வச்சுக்கணும். ஆகாய முத்திரைங்கிறது கட்டவரலையும் நடுவரலையும் தொட்டுக்கணும். மோதவரையும் சுண்டுவரையும் நீட்டி வச்சுக்கணும். இது போல வாயு முத்திரை, ஆகாய முத்திரை ரெண்டையும் சேர்த்து வாயு ஆகாய முத்திரையாக இந்த முத்திரை பயன்படுத்துறோம். இந்த முத்திரை இந்த கையில பிடிச்சிக்கிட்டு உங்க மடி மேல நீங்க வச்சுட்டு கண்களை மூடி அப்படியே உங்க சுவாசத்தை கவனிக்க வேண்டியதுதான். வேற ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு எங்கேயாவது பிணி அதிகமா இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, அந்த பிணி இருக்கக்கூடிய இடத்துல கூட இந்த முத்திரையை வச்சுக்கிட்டு நினைச்சுக்கலாம். இப்போ கழுத்து வலி இருக்குன்னு ஒருத்தர் இருக்காங்கன்னா, அவங்க இந்த முத்திரையை வச்சுக்கிட்டு கழுத்து வலி இருக்கிற இடத்த ஞாபகம் வச்சாங்கன்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய இறுக்கம் தளர்ந்து ஒரு வெற்றிடம் உருவாவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். இந்த ரெண்டு முத்திரையை செய்வதனால என்னன்னா, எங்கெல்லாம் காத்து தேங்கி இருக்குதோ அங்கெல்லாம் ஒரு இறுக்கம் ஏற்படும். அந்த இறுக்கம் ஏற்பட்டதுனால அங்க வெற்றிடம் இல்லாம போயிடும். அப்ப வெற்றிடம் இல்லாம போகும்போது என்ன ஆகும்னா, அதிகமா வலிக்கும், அல்லது அந்த இடம் உபயோகமற்ற தன்மையா மாற தொடங்கும். அந்த உபயோகத்தை கொடுக்கக்கூடியதுக்கு நம்ம கொஞ்சம் வெற்றிடம் வேணும். எப்பயும் ஒரு ஸ்பேஸ் இருந்தாதான் நம்ம வேலை செய்ய முடியும். எல்லாம் நெருக்கி இருந்தோம்னா நம்மளே நசுங்கிடுவோம். அந்த மாதிரி உள்ளே நசுங்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால அந்த தன்மையை நீக்கிறதுக்கு இந்த வாயு முத்திரையும் இந்த ஆகாய முத்திரையும் சேரும் போது அந்த காற்று ரிலீஸ் பண்ணிட்டு அந்த இடத்த ஓப்பன் ஸ்பேஸ் ஆக்கிவிடும். அப்ப திறந்த வெளியா வைக்கும் போது அந்த சக்தி நிலைப்பாடு உருவாக தொடங்கும். அந்த எங்க திறந்த வெளியா இருக்குதோ, வெற்றிடமா இருக்குதோ, அங்கதான் பிரபஞ்சத்தில் நிற்கும். அந்த பிரபஞ்சத்தில் நின்னால் மட்டும்தான் அந்த இடத்துல இருந்து சக்தி பிரயோகமாகி மற்ற இடத்துக்கு போகும். அப்படி போகக்கூடிய தன்மையை கொடுக்கறதுக்கு தான் இந்த முத்திரை உபயோகப்படுது. இதுதான் நம்ம சொல்ல தத்துவம். சரிங்களா? அப்போ வாயு முத்திரை, ஆகாய முத்திரை தினந்தோறும் பாத்தீங்கன்னா 10 நிமிடத்துல இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஏதாவது செய்யலாம். அதிகமா செய்யணும் ஆசைப்படுறவங்க, தியானத்தில் இருக்கவங்களுக்கு அவங்க எண்ணம் போல செயல்பட முடியும். குறைஞ்சது 40 நிமிஷம் வரைக்கும் செய்யலாம். பிரிச்சு செய்யலாம் ஒரு நாளைக்கு. இந்த முத்திரையை பிடிக்கிறதுனால தியானத்தன்மைக்கும் மனதை உருநிலைப்படுத்தி கொண்டு போவதற்கான வாய்ப்பையும் இந்த முத்திரை கொடுக்கும். இப்படி பலவிதமான ஆற்றலை கொண்டது இந்த வாயு ஆகாய முத்திரைங்கிறது. இதை உங்க மடிமையில வச்சுக்கிறீங்க. கண்களை மூடி சுவாசத்தை ஆழமா கவனிக்கிறீங்க. அப்படி கவனிக்க உங்க உள்நிலையில் இருக்கக்கூடிய மாற்றத்தை கவனிச்சுட்டே பயணம் பண்ணலாம். உங்களுக்கு பிணி இருக்கக்கூடிய இடத்துல நீங்க கவனம் வச்சுக்கிட்டு கண்களை மூடி அந்த பிணியை மட்டும் நினைச்சீங்கன்னா அப்படியே அந்த பிணி குறைவதை உணர முடியும். இப்படி அனைத்து முத்திரையும் கற்றுக் கொடுத்த என்னுடைய அனைத்து ஆசான்களுக்கும் நன்றி. பிரபஞ்சத்துக்கு நன்றி. குருவே நம, தந்தையே நம.